தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். தாவேகா தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அது என்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம் தனலட்சுமி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார். அதில் அதாவது மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதையொட்டி தான் அதில் மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான அரசியல் இயக்கமாகும் தமிழக வெற்றி கழகம் மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பும் பேராதரவும் தேர்தல் அரசியல் கருத்தில் நாங்கள் விரைவாக நிரூபிப்போம் என்றும் எங்களுடைய கனவாக இலக்கையும் நாங்கள் கண்டிப்பாக இன்னும் சில மாதங்களில் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்றும், அதேபோன்று 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் எப்படி வெற்றிகள் பெற்றிருக்கிறார்களோ அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நின்று கண்டிப்பாக இந்த மண்ணில் ஒரு ஒரு புதிய வெற்றியை அது பெறும். அது மக்களும் கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்பார்கள். 32 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகமாக கட்சியாக உருவாகி இருக்கிறது. இது மக்கள் எல்லோரும் அறிந்தது ஒன்றுதான். அதே போன்ற தமிழக மக்களை உயிராக நான் மதித்து வருகிறேன். முக்கியமாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், பள்ளி சிறார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மாநாட்டிற்கு வீட்டில் இருந்தபடியும் நேரிலும் கண்டுகளுக்கு மலையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும், அதேபோன்று மாநாட்டுக்கு வரும்பொழுதும் மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும் போதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர் அனைவரும் ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் முக்கியமாக இராணுவ கட்டுப்பாட்டுடன் எப்படி இருக்கிறார்கள் அதே போன்றும் தமிழக வெற்றி கழகங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதேபோன்று தமிழக வெற்றி கழகம் தகுதியான மதிப்புமிக்க ஒரு அரசியல் பேராக்கும் என்பதை ஒவ்வொரு செயலிலும் நாம் அதை மக்களுக்காக நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் விஜய் என்பது அறிக்கையை விட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது மாநாடு மதுரை நடக்கக்கூடிய இந்த மாநாடு என்பது மிக முக்கியமான மாநாடு என்றும், இதில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முழு பலத்தையும் மக்கள் என்பது அறிவார்கள் என்றும் விஜய் என்பது அறிக்கை விட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.